நம்ம தண்டுடம் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே ஐசிசி பண்ணுவோம் இல்லையா? அந்த ஐசிசி கத்தீட்ரு வந்து 5 நாள் அதிகபட்சம் 7 நாளில் மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். அந்த 5லேருந்து 7 நாளுக்குள்ளே 2, 3 தடவையாவது நான் சொன்ன மாதிரி வாஷ் பண்ணுங்கள். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் ஐசிசி கத்தீட்ரு. இதுதான் அந்த வாய்ப்பகுதி, இதுதான் உள்ளே விடுற பகுதி. இந்த இடத்துல வந்து ஓட்டை இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு 10 ml சிரஞ்சு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் கொஞ்சோண்டு பீட்டாடின் மருந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே இருக்கும், கையில் இருக்கும் இல்லையா? அந்த மருந்து பாருங்கள், இந்த மருந்து இருக்கும். இந்த மருந்தை ஒரு 4-5 சொட்டு அந்த சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஒரு 10 ml சிரஞ்சில் அதை எடுத்துட்டு, இந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உள்ளே விட்டு ஃபாஸ்ட்டாக ஃப்ளஷ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இது வழியாக உள்ளே ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது அடைச்சிருக்குது, வெள்ளையாக மாவு மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருந்ததுன்னா கூட இது வழியாக அடிச்சுட்டு வெளியில் போயிடும். அதே மாதிரி 2-3 தடவை இது மாதிரி எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக, ஸ்லோவாக பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வச்சு ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணோன்னா இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் ஆகும். இந்த மாதிரி அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த 5லேருந்து 7 நாளுக்குள்ளே ஒரு 3-4 டைமாவது இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி பயன்படுத்துங்க. ஓரளவு யூரினரி இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். தேங்க்யூ.